இந்த இனிய மாலை வேளையில் நாம் சிந்திக்க இருப்பது பொங்கல் விழாவும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கிற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள ஐயா கடவூர் மணிமாறன் ஐயா அவர்களே, முனைவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களே, யோகா வையாபுரி ஐயா அவர்களே, கோவிந்தராஜ் ஐயா அவர்களே மற்றும் நம்முடைய ஏராளமான சான்றோர் பெருமக்களே, உடன்பிறப்புகளே, அன்பு செல்லங்களே, முதன்முறையாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செஞ்சிருக்கிறாரு மாமா பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரையும் மற்றும் அனைவரையும் வருக வருகவென இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது முக்கியமாக வந்து நம்முடைய தமிழர் விழாவான பொங்கல் விழா. இப்போ வந்து மற்ற பண்டிகைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம், ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்க பண்டிகையை அந்தந்த நாளில் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழர் திருநாள், உழவர் திருநாள், இந்த பொங்கல் விழாவை தான் வந்து சாதி மதங்கள் கடந்து அனைவருமே கொண்டாடுறாங்க. நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலையும் வந்து கொண்டாடுறாங்க. அந்த விழாவை பற்றிய பண்டை காலத்தில் வந்து இலக்கியங்களில் என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சான்றோர் மக்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்மளும் கேட்டு பயன்பெறுவோம், கொஞ்சம் சிந்திப்போம். அடுத்தபடியாக நம்முடைய தமிழர்களுக்கு என்று ஒரு புத்தாண்டு கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை வந்து சான்றோர் பெருமக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாற்றங்களை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது சரியாக, எது தமிழ் புத்தாண்டு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய கருத்தரங்கை தொடங்க ஆரம்பிப்போம். ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து விழாவை தொடங்கி வைப்பார். தொடங்கி வைத்து பேருரையாற்றுவார். 3 நாள் பொங்கல் விழாவை எதுக்காக கொண்டாடுறோம், தமிழர்களுடைய பண்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிக அருமையாக சொன்னார். ஆமாம், ஒரு இயற்கையோடு இயைந்த ஒரு விழா தான் பொங்கல் விழா. அதை பற்றி சிறப்பாக சொல்லி முடித்தார். அடுத்ததாக ஐயா யோகா வையாபுரி அவர்கள், தை பிறந்தா வழி பொறுக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், ஆடியில வித விதைச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராச்சு தங்கமே தங்கம், கழனி எல்லாம் பொன்னாச்சு தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும். தமிழ் மாதத்தில் மிக சிறப்பான மாதம் தமிழர் திருநாளான தைப்பொங்கல், அறுவடை திருநாள். பொங்கல் நாட்கள் போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், 4 தனித்தனி சிறப்பு. பொங்கல் அன்று பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் என்பது ஐதீகம். சூரியனாக கருதப்படும் இறைவனுக்கு நன்றி கூறும் வகை ஆகும். உழவர் திருநாளாக தை முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தமிழக அரசு தமிழ் புத்தாண்டு தினமாக அறிவித்துள்ளது. தமிழர்கள் அனைவரும் இந்த இனிய பொங்கல் நாளை மிக மகிழ்ச்சியுடன் தித்திப்பு, ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, தை முதல் நாளே சுபதினம், ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, தைக்கு முதல் நாளே சுபதினம், பொங்கல் வைக்க நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம், உழவன் பிறந்து உலகுக்கெல்லாம் உணவளிப்பதே சுபதினம், வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம், புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம், காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம், ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம்,
விளைநிலம் எல்லாம் விளைந்து வந்தால் உழவனுக்கதுதான் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு மனைவி இருந்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். பேட்டரி வண்டியில் உழவு செய்தால் உழவருக்கெல்லாம் சுபதினம். வள்ளலின் கையில் ஆட்சி இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். பொங்கல் வைக்க நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். கணீர் குரலில் பாட்டு பாடினார், பல தகவல்களை சொன்னார், மிக அற்புதமாக இருந்தது. இப்போ எந்த ஒரு செய்தியுமே அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து முக்கியத்துவம் இருக்குது. நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு துணிச்சல் இருக்காது. சொன்னாலும் மற்றவங்க புரியாது, இவர் சொல்லவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஐயா யோகா வைகரி அவர்கள் கணீர் குரலில் பளிச்சுன்னு பேசுவார். அது அனைவருக்கும் பிடித்ததமாக இருக்கும். இவர் ஒரு ரோல் மாடல், மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த வயசுலேயும் வந்து அவர் வந்து யோகா கலையை சிறப்பாக செய்வார், உடற்பயிற்சி செய்வார். அதனால தான் ஆரோக்கியமாக இருக்கிறாரு. இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய பொங்கல் விழாவை பற்றி, தமிழருடைய பண்பாடை பற்றி விளக்கி சொல்வதற்காக ஐயா முனைவர் கோவிந்தராஜு ஐயா அவர்கள் வருகிறார். நல்ல தொடக்கம், நல்ல சிந்தனைகள், நல்ல பொழுதிலே இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு கடவுரார் அவர்கள் இங்கே வருகை புரிந்தது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அது யார் ஏற்பாடு செய்தார்களோ அவருக்கெல்லாம் கூட என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நகுல்சாமி பற்றி ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். நான் 2012 அவருடைய கடையினுடைய வாடிக்கையாளர், அவரோடு பழகி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு 12 ஒரு மாமாங்கம் ஆகிவிட்டது. 12 ஆண்டு கால பழக்கத்தில் பார்க்கிறேன். நல்ல சமூக சிந்தனையாளர், நேர்மை, உழைப்பு, அதே போல் நட்பு வட்டத்தை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுதல் என்று பலதரப்பட்ட நல்ல பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர். இன்னொன்று, அவர் படித்தது அறிவியல் என்றாலும் கூட தமிழிலே கொஞ்சம் நல்ல ஆர்வம், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை. குறிப்பாக திருக்குறளிலே கடவுளார் இங்கே இருக்கிறார். நீங்களெல்லாம் நகுல்சாமி அவர்களுக்கு ஒரு விருது வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு திருக்குறளிலே நல்ல நாட்டமுடையவர். வலையொலி பக்கம் ஒன்று வைத்துக்கொண்டு அடிக்கடி திருக்குறளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பாங்கு. நம்மையே சில சமயத்தில் உங்களை நான் விட்டுறேன், என்னை வெட்கி தலைகுனி செய்யும். நம்மளாம் தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர். ஆனால் நகுல்சாமி அவரை போல் ஒரு சிந்தனை கீற்று நமக்கு வரவில்லை என்று கூட நான் எண்ணுவது உண்டு. அந்த அளவுக்கு திருக்குறளிலே புதிய சிந்தனையோடு செய்யக்கூடியவர். அத்தகையவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு 10 நிமிடத்திலே ஒரு சில செய்தி குறிப்புகளை சொன்னால்தான் அவர் ஒரு 20 நிமிடம் பேச முடியும். நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி இந்த ஜல்லிக்கட்டு, அந்த அதை பற்றி மட்டும். ஏன்னா அதுக்கு வரலாறுங்கிறத நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒன்று காலமே நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு 5000 10,000 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புடையது இந்த ஜல்லிக்கட்டு நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில். அதற்கான கல்வெட்டுகள் நிறைய இருக்கின்றன, சான்றுகள் இருக்கின்றன. தமிழருடைய வாழ்வோடு ஒன்றி போன ஒரு செயல். இதற்கு தடை ஏற்பட்ட போதுமெல்லாம் நாங்களெல்லாம் நிறைய வெளியிலே அதற்காகலாம் போராடினோம். நிறைய செய்திகள்லாம் இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜல்லிக்கட்டு என்று இன்றைக்கி சொல்லுகிறோமே, இது பண்டைய காலத்தில் அதற்கு பெயர் ஏறு தழுவுதல். ஏறு அப்படின்னு சொன்னால் காளை மாடு என்று பொருள். தழுவுதல் என்று சொன்னால் அதனுடைய திமிலை அடக்கி அதன் மேல் உழுந்து புரண்டு அதை தோற்க செய்வது தான் அந்த ஏறு தழுவுதல். இது முதல் எதற்காக வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மிக பழங்காலத்தில் ஆங்காங்கே சிற்றூர்களால் தான் குடியிருப்புகள் இருக்கும். ஒரு சிற்றூரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதனால் நடுவில் காடு கழனி தான் இருக்குமே தவிர இப்படி தொடர்ச்சியாக இருக்காது. எனவே வனவிலங்குகள் எங்கும் தென்படும். எனவே அடிப்படையில் ஒரு ஆண்மகன் வனவிலங்குகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வேண்டும். அடுத்து அப்போதெல்லாம் அரசர்கள் ஆண்ட காலம், எப்பொழுதும் போர் சூழல் இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் உடனே வாளேந்தி போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண் மக்கள் வீரர்களாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை தேவையாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஏறு தழுவுதல் என்பது மெல்ல வருகிறது. பிறகு என்ன ஆகிறதுன்னு சொன்னால், அந்த ஏறு தழுவுதல் எந்த சூழ்நிலையில் வருகிறது என்று பார்க்கும்போது ஒரு அருமையான பகுதி முல்லைக்கலி, கலித்தொகை என்ற ஒரு அருமையான சங்க இலக்கிய நூல் இருக்கிறது. அதில் முல்லைக்கலி சோழன் நல்லுருத்திரன் எழுதின அருமையான ஒரு பகுதி. அதிலே தான் நமக்கு சில செய்திகள் கிட்டுகின்றன. அதில் வரும்போது என்னன்னு சொன்னால், ஒரு ஆயர்குடி, நம்ம சாதாரணமாக சொல்கிறதா இடையர் குடி, இப்போ சொல்கிறதா கோனார், எல்லாமே மாறி போச்சு, சொல் வழக்கை இப்போது மாறிவிட்டது. அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. உடனே அந்த தந்தையை என்ன செய்வார்னு சொன்னால், அங்கே 40-50 மாடுகள் இருக்கும், காளை மாடுகள், எருவு மாடுகள். இதெல்லாம் மாடு என்றாலே செல்வம் என்று பொருள். தமிழ்ச்சொல் மாடு என்று சொன்னால் அதற்கு செல்வம் என்று பொருள். கல்வியை பற்றி பேச வந்த வள்ளுவன் கூட இதை விட சிறந்த செல்வம் இல்லை என்று சொல்வான். எனவே மாடு என்பது செல்வம். எனவே அந்த மாட்டு தொழுவத்திலே ஒரு அப்போது எப்படி பெண் எப்போது பிறந்தாலும் அப்போவே அங்கே ஒரு கண்ணு போட்டிருக்கும், காளைக்கண்ணு. அந்த காளைக்கண்ணையும் இந்த பெண்ணையும் ஒரு சேர வளர்ப்பான். பெண் பருவத்திற்கு வந்த உடனே அறிவிப்பான், இவள் பிறந்த பொழுதே நான் ஒரு காளைக்கன்றை வளர்த்திருக்கிறேன், இப்போது அதுவும் வளர்ந்து விட்டது, என்னுடைய பெண்ணும் வளர்ந்து விட்டால், யார் இந்த காளைக்கன்றை அடக்குகிறார்களோ, காளை மாட்டை அடக்குகிறாரோ அவனுக்கு என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று பறையிறந்து அறிவித்துவிட்டு பிறகு ஏறுதழுவுதல் நடைபெறும். அந்த பெண்ணை போட்டி போட்டுக்கொண்டு அந்த காளையை அடக்கி வெற்றி பெறுவன் திருமணம் செய்து கொள்வது என்ற நிலைதான் அந்த காலத்தில் இருந்தது. ஆக ஏறு தழுவுதல் என்பது மன வாழ்க்கையோடு மனம் முடித்தல் என்ற நிகழ்வோடு தொடர்புடைய ஒன்றாக அந்த காலத்திலே இருந்தது. முதல்ல இருந்தது அந்த விலங்கிலிருந்து காத்துக்கொள்வதற்கு, போருக்கு செல்வதற்கு, அந்த வீரன் என்பதை காட்டுவதற்காக இருந்தது. போய் கொஞ்சம் மணமக்கள் அந்த மனத்தேடல், பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்ற நிலையில் ஏறு தழுவுதல் வந்தது. அதில் கலித்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல், 2 வரி பாடல், புரிகிற மாதிரி சொல்கிறேன், நிறையா இருக்குது புரியாது, 2 வரியை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஆயர் மகள் இந்த ஏறு தழுவி எவன் வெற்றி பெறுகிறானோ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வாளாம், இல்லைன்னா திருமணமே செய்து கொள்ள மாட்டாள். அந்த அளவிற்கு உறுதிப்பாடோடு இருக்கிறாள். அவள் சொல்லுகிறாள், கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள். கொல்லேற்று கோடு, கொல்ல வரக்கூடிய கொம்பை உடையது அந்த ஏறு. இப்போது ஒரு செய்தி பார்த்தேன், எனக்கு ரொம்ப வெட்கி தலை உணர்ந்தேன். இது என்ன ஜல்லிக்கட்டு இப்படி என்று சொல்லி, என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு புதிதாக ஒரு முறை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த கொம்பில் குத்தி குத்தி காயம் போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரப்பர் கொப்பி ஒன்று போட வேண்டும் என்று இப்போது ஒரு விதி வந்துவிட்டது. காளைகளுக்கு கொம்புக்கு ஒரு ரப்பர் கொப்பி, அதனால தான் குத்தும்போது காயப்படாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பண்டைய காலத்தில் அப்படி கிடையாது. 11 மாதம் அந்த காளையை வளர்த்து கொண்டிருப்பார்கள். 1 மாதம் அந்த கொம்பை சீவுவார்கள். எப்போது இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதோ 1 மாதத்துக்கு சீவி எண்ணெய் தடவி கூர்மையாக, அவ்வளோ கூர்மையாக, பட்டால் போதும் ஒன்றே ரத்தம் வரும், அது மாதிரி அப்படி தான் அந்த காலத்தில் வைத்திருவோம். அதனால தான் கொல்லேறு, கோடு, கோடுனா கொம்பு, கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளை. இந்த பிரிவில் மட்டுமில்லை, இதுக்கு பேர் இம்மை, அடுத்த பிறகு மறுமைன்னு பேர். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் அந்த பையனை, அந்த ஆளை மனசில் கூட நினைக்க மாட்டார். அந்த அளவிற்கு ஏறு தழுவுதல் என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது. அடுத்தது இந்த மாடு செல்வம் என்று சொன்னேன், அதாவது கால்நடைகள். அதில் மூவினத்தை பற்றி ஒரு செய்தி வருகிறது. என்ன மூவினம்னா, கோட்டினம், கோவினம், புல்லினம்.
ஒவ்வொரு வீட்லேயும் இந்த 3 இனங்கள் இருக்கும். கோட்டினம் சொன்னால் எருமை மாடு, கோவினம் அப்படின்னு சொன்னால் பசுமாடுகள் கூட்டம், பசு காளைகள் இதெல்லாம். புல்லினம் என்பது ஆடு. அப்போ பாருங்கள், ஒரு விவசாயி வேளாண் குடும்பம் என்று சொல்லியிருந்தால் எருமை, பசு, காளை, ஆடு என்ற நிலையில தான் அந்த காலத்தில் இருந்ததாக செய்தி வருகிறது. பிறகு இந்த ஒரு 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 நம்ப முடியாத ஒரு செய்தி ஒன்று இதில் நான் படித்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் ஒரு பெண், அந்த வீட்டு காளை, இந்த காளையை அடக்குவதற்கு நடக்கிறது கூட்டம், ஏறு தழுவல். அப்போ அந்த பெண் என்ன செய்வார்களாம், பரன் மேலே உட்கார வைப்பார்களாம். இப்போ பரன் என்பது இப்போ என்ன சொல்கிறோம், கேலரி. அப்போ பரன் மேலே உயரமான இடத்துல உட்கார வைப்பார்கள். அப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே இவனுக்கு எப்படியாவது அந்த காளையை அடக்கி அவளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அந்த இவனுக்கு வருமா. இப்படி ஒரு செய்தியும் அதிலே வருகிறது. பிறகு மலைவிடு கடாம் என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது. அதுலேயும் ஒரு வரி வருகிறது, நல்லேறு பொறும் கல்லன் கம்பலை. சிலப்பதிகாரத்தில் வருகிறது இந்த ஏறுதழுவலை பற்றி சிறப்பு. இந்த காளையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த காலத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் காளை சிறந்த ஒரு மரபினத்தில் வந்தது. ஆனால் நமக்கு பழக்கமாக காங்கேயங்காளை என்று சொல்லி, ஆனால் இதை விட இதை தூக்கி போடுற அளவிற்கு ஒரு மரபின காளை ஒன்று வளர்க்கிறார்கள். எங்கே தெரியுங்களா, சிவகங்கை மாவட்டத்தில் புலிக்குளம் காளை தான் இன்றைக்கு புகழ்வாய்ந்த காளை. அதுவும் பாருங்கள், ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுகிறது, அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களுடைய குடும்பத்தில் தான் இன்றைக்கும் அது வளர்ந்து வருகிறது என்று, கோனார் குடும்பம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு செய்தியும் நான் பார்த்தேன். அப்புறம் சில சொற்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய பொலிவை இழந்து விட்டன என்பதற்கு ஒரு சான்று தொழுவம், மாட்டு தொழுவம். இப்போ மாட்டு தொழுவம்னா என்ன நினைக்கிறோம், அதை உடனே கற்பனை எனக்கு எப்படி வருகிறது, சாணி சகதி, அந்த மாட்டினுடைய மூத்திரம், இறந்த வைக்கோல், ஒரு கூரை கொட்டகை, இப்படி தான் நமக்கு தொழுவம், மாட்டு தொழுவம் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த தொழுவம் என்பது கலித்தொகையில் வருகிற சொல் என்ன தெரியுங்களா, ஏறு தழுவக்கூடிய களம். அந்த பேட்டல் ஃபீல்டு என்று ஆங்கிலத்தை சொல்கிறானே, அந்த போர் நடக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு பேர் தான் தொழுவம். இப்போ அந்த மாட்டு கட்டியிருக்கிற அந்த இடம் கிடையாது. ஆனால் காலப்போக்கிலே அதனுடைய சொல்லுக்கு பொருள் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் நாற்றம் என்று சொன்னால் அருமையான மனம் என்று பொருள். ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிற்று, என்ன நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னால் மூக்கு பிடிச்சிக்கிறோம். நாற்றம் என்பது அவ்வளோ தூய சொல். மலர் நாறுகிறது என்று தான் சொல்ல வேண்டும், மலர் மனம் வீசுகிறது என்ற பொருள் இல்லை. ஆனால் எனக்கு மாறிவிட்டது. அந்த வகையிலே தன்னுடைய பொருளை இழந்த சொல் இது ஒரு முக்கியமான சொல்லாக இருக்கிறது. சரி, இத்தனையெல்லாம் பேசுகின்றோமே, இன்றைக்கு அந்த ஏறு தழுவுதல் என்ற சொல் தொடரே போய்விட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டாமா? இந்த சல்லிக்கட்டு என்ற சொல்லை முதல்ல நீக்க வேண்டும். அதாவது சல்லிக்கட்டு என்ன சொல்லுகிறோமோ அதுவும் கிடையாது, ஜல்லிக்கட்டு. அந்த வடமொழி எழுத்தை போட்டு சொன்னால்தான் நமக்கு ஒரு இது வருகிறது. என்று எங்கே பார்த்தாலும் பத்திரிகையில் தொலைக்காட்சியில் பார்த்தால் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. அது மட்டுமல்ல, அது ஒரு கேவலமான சொல். சல்லிக்கட்டு என்பது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த அண்மை காலத்தில் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்குறேன். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இந்த தலைமுறையில் ஆசிரியராக வந்திருக்கிறேன். பல தலைமுறை விவசாயம். எங்கள் இடத்துல 50 மாடு 60 மாடுகளுக்கு மாட்டுப்பொங்கல் ஒரு மகத்தான திருவிழா எங்களுக்கெல்லாம். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏறு தழுவல் எங்கள் ஊரில் நடக்கும். எப்படி நடக்கும்னு சொன்னால், அவனோட மாட்டினுடைய கழுத்தில் ஒரு மஞ்சள் துண்டை கட்டி அதில் 1 ரூபா நாணயம், காலனா அந்த காலத்தில் ஆனால் நிறையா போட்டு சல்லு 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 சல்லுன்னு வரும். சல்லி கட்டு. அந்த ஒலிக்குறிப்பு சல்லி என்பது ஒன்று. இன்னொன்று, சல்லின்னா காசுன்னு அர்த்தம். சும்மா பைசா, ரொம்ப குறைந்த டினாமினேஷன். சல்லி காசு கூட போராத ஆள். சல்லி என்றால் அப்போ உள்ளே வச்சுக்கிற காசு தான் அந்த சல்லி. வெற்றி பெறுபவர் அந்த காசு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அது சல்லியை என்ன பண்ணியது, துண்டில் கட்டியிருக்கிறாங்க, சல்லி கட்டு. எனவே இப்படி ஒரு சொல், சாதாரண சொல். ஏறு தழுவுதல் என்பது என்ன மகத்தான சொல், என்ன வியப்பான சொல், எவ்வளோ
பொருத்தமான சொல். நாம் தமிழர்கள் ஆட்சி புரிகிறார்கள், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது தமிழர். ஆனால் உணர்வு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் அவர்களால் நினைத்தால் ஒரே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்துடலாம். அதற்கான மெஜாரிட்டி என்று சொல்லுகிறார்களே, பெரும்பான்மையான பாலும் இருக்கிறது. ஆனால் ஏனும் செய்ய மாட்டேங்கிறார்கள். அதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது போலும். சரி, அது அவருடைய. ஆனால் நாம் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் ஏறு தழுவுதல் என்று இதை சொல்லுங்கள், காளை அடக்கல் என்று சொல்லுங்கள், சல்லிக்கட்டு என்ற தொடர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஏறு தழுவுதல் இப்போது சல்லிக்கட்டு என்று அழைக்கப்படுகிற என்ற செய்தியும் சொல்லி, உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக கடவுளாரே பேச்சை கேட்க வேண்டியதான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் இதற்கு மேலே எடுத்துக்கொள்வது அவ்வளோ சிறப்பாக இருக்காது என்று சொல்லி, இப்படி சரியான சமயத்தில் நல்ல நல்ல விழாக்களை எளிமையாக அதிக பொருட்செலவு இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற நகுல்சாமி மீண்டும் ஒரு முறை பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பல தகவல்களை பொங்கல் விழாவை பற்றி இலக்கியத்திலேருந்து சில கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அது மிகுந்த மகிழ்ச்சியையும் பயனளிப்பதாகவும் இருந்துச்சு. சல்லிக்கட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான விளக்கம், ஏறு தழுவுதல். அதை நம்ம வரைப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். அதை நம்ம ஒரு கோரிக்கையாக அரசாங்கத்திட்ட வச்சோம்னா அது காலப்போக்கில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக ஐயா முனைவர் கடவுர் மணிமாறன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற வருகிறார். பல தகவல்களை உங்களுக்கு சொல்லுவார். வாங்க ஐயா. எந்த காலத்திற்கும் எல்லோருக்கும் பயன்படுகிற அரிய சிந்தனைகளையெல்லாம் நீ எந்த நேரமும் விழித்தெழு, சோம்பி மூலையிலே முடங்கி கிடக்காதே. பல புன்மொழிகளை எல்லாம் பார்க்கிறோம். முடங்கி கிடந்தால், மூலையிலே போய் முடங்கி கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைப்பிடித்து விடும். நீ எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, இளைஞர்களை பார்த்து சொல்லுவது. அவன் தேர்வு நோக்கத்திலே மற்ற எதிர்பார்ப்பிலே அவன் தோற்று போகிறான், தோல்வி அடைகிறான், அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பல தற்கொலைகள் எல்லாம் இங்கே நடக்கிறது. எதையும் எதிர்கொள்ளுகிற அந்த திறம் இருக்கிறதே, அதை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். இதுதான் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு. சுரதா சொல்லுவார் அடிக்கடி, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். அளந்து பேசுவார். அதிகமாக தன்னை வியந்து அல்லது தன்னை தருக்கி பிறருக்கு முன்னாலே பேசுவது சிலருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதையெல்லாம் பார்த்து ஔவையார் போன்றவர்கள் கடுமையாக சில பாடல்களிலே கூட வெண்பாக்களிலே அதுவும் சொன்னதெல்லாம் உண்டு. தன்னை வியந்து தருக்கி நிற்பவன், பொன்னை மிக தேடி புதைப்பவன், பகைவருடைய சொற்களை கேட்டு நடப்பவன், கடைசியாக சொல்லுவார் பெண் புத்தி கேட்பவன். அவர் ஔவையாரே சொல்லுகிறார். பெண் புத்தினா அது ஒரு முரண்பாடான ஒரு தகவல். ஔவையாருடைய ஆத்திசூடியிலிருந்து தொடங்குகிறோம். மரம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். மனித வாழ்க்கை அப்படித்தான். நடக்கிற முரண்பாடுகள் எப்படி முளைக்கிறது என்பதை இந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு விருது பெற்ற கவிஞராக, ஒரு நூலுக்கு விருது பெற்ற கவிஞராக அறியப்பெற்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய விருதை பெற்ற நன்னியூர் நாவரசன் ஐயா அழகரசன் அவர்களுக்கு தெரியும். இனியன் ஐயாவுக்கு தெரியுமோ நம்ம தெரியவில்லை. ஆமாம், என்னை போன்றவர்களெல்லாம் அவரிடத்திலே மிக நெருக்கமாக பழகினோம். எங்களுக்கு கூட, எனக்கெல்லாம் கூட ஒரு மூத்த கவிஞர் என்கிற நிலையிலே வழிகாட்டிய பெருமைக்குரியவர். நன்னியூர் நாவரசன் கவிதைகள் என்ற ஒரு நூலையே போட்டிருக்கிறார். சிலம்பொலியாருக்கு மிக நெருக்கம், சுரதாவுக்கு மிக மிக நெருக்கம். அடிக்கடி சுரதா அவரை பார்ப்பார். அவருடைய பெயர் முத்துசாமி என்பது நாவரசன் என்று வைத்து கொண்டார். பாவேந்தர் பரம்பரை கவிஞர்கள் 48 பேரை அடையாளம் காட்டினார்கள். அதிலே முடியரசன், சுரதா போன்றவர்கள், அதிலே அவரும் இடம்பெறுகிறார். அப்படிப்பட்ட கவிஞர். அவர் சொல்லுவார், ஆசிரியப்பாவிலே தான் பாடுவார், உழுது விதைத்து உலகு புறப்பவன் சிற்றூர் புறத்தில் சேரியில் தெருவில். உங்களுக்கு பொருள் புரியும். உழவர்கள் கிராமங்களிலே வாழ்கிறார்கள், சேரி தெரு என்று ஒதுக்கப்பட்ட அந்த இடப்பகுதியிலே வாழ்கிறார்கள். ஆனால் உழைப்பால் விளைந்த உருபயன் கொள்வோர்
செல்வம் கொளிக்கும் சிங்கார நகரி. பாருங்கள், உழைப்பால் விளைந்த உருபயன். ஓலையில் ஆலையில் உழைப்பவன் ஓலை குடிசையில், வேலை இல்லாதவன் மாளிகை உச்சியில், இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். வேலையே செய்ய மாட்டான், அடுத்தவர்களை காயப்படுத்துவது, அடுத்தவர்களிடத்திலே வேலை வாங்குவது, இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் அவன் வளமனை மாளிகைகளிலே அரண்மனைகளிலே வாழ்கிறான். அந்த ஏழை ஓலை குடிசையிலே உறங்குகிறான். கடைசியாக 2 வரி தான் என்னுடைய நெஞ்சை தைத்தது. தருமம் உறங்கும் தாளம்பாயில். அப்பொழுதெல்லாம் தாளம்பாய் ரொம்ப புகழ் வாய்ந்தது. தாளம்பாய் வீட்டில் எல்லா கிராமங்களிலும் இருக்கும். பாவம் நடைபெறும் பஞ்சுமெத்தையில் சொல்லுகிறான் பாருங்கள். பாவம் நடைபெறும் பஞ்சுமெத்தையில் தருமம் உறங்கும் தாளம்பாயில். தர்மம்னா அறம். ஆக அவர்களுக்கு தண்டனை என்பது இல்லை. அவர்கள் உயர்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பண்பாட்டு தடயங்கள் என்கிற ஒரு நூலையே நான் எழுதியிருக்கிறேன். பண்பாட்டு தடயங்கள். அறிஞர் தோப்பா அவர்கள் இந்த பண்பாட்டிலே ஊறி பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் நூல்களாக வடித்து தந்திருக்கிறார்கள். அண்மையிலே காலமான திருநெல்வேலியை சார்ந்த பரமசிவம் என்கிற பேராசிரியர் தோப்பா சாமி ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை வந்து இந்த ஒரு விழாவை இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.